சேனத்தை பேர் த பாய்ஸ் கேங். அதில் வந்து நாங்கள் பார்ட் 6 வரலையே எழுதியிருக்கோம். பார்ட் 7 எழுதணும். அது நான் பாடிதான் எழுதியிருக்கேன். இல்லை எழுதிட்டு உங்களுக்கு இன்னொரு வீடியோ சொல்லுறேன். அதுக்கு முக்கியமாக எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் வியூ நீங்கள் எல்லோரும் நல்லா இந்த வீடியோவை பார்த்து ரசிச்சுக்கோங்க. சரி, இப்போ ஆரம்பிக்க போங்க guys. த பாய்ஸ் கேங் 2026ஆம் ஆண்டு திருப்புகழ் பசாங்க guys. 2026ஆம் ஆண்டு ஒரு கொள்ளைக்காரன் இருந்தான். அவன் பெயர் அப்பு. அவன் ஒரு நாள் வங்கிக்கு சென்றான். அங்கு சென்று மக்களிடம் துப்பாக்கியை எடுத்து காமித்து மிரட்டினான். அப்போது வங்கிக்கு வெளியே டம் டம் என்று துப்பாக்கி சத்தம் கேட்டது. அப்போது அப்பு வெளியே வந்து பார்த்தான். அப்போது 4 நபர்கள் வந்தனர். அவர்கள் பெயர் முகமது ஃபைசல், வகன்ராஜ், விட்டு, பிரதீப் என 4 பேரும் இருந்தனர். அப்பு துப்பாக்கியை எடுத்தான். அதற்கு அவர்களும் துப்பாக்கியை எடுத்தார்கள். ஒரு துப்பாக்கி சண்டை நடந்தது. அப்பு தப்பித்து ஓடி அவனுக்கு இடத்திற்கு சென்றான். அங்கு அவன் கூட்டாளிகள் இருந்தனர். கூட்டாளிகளின் எண்ணிக்கை 1000. அப்பு அவர்களிடம் நடந்த விஷயத்தை சொன்னான். அப்பு அவர்களை அழைத்து வண்டியில் புறப்பட்டான். அந்த 4 நபர்கள் வீட்டிற்கு வெளியே பீம் பீம் என்று வண்டி சத்தம் கேட்டது. அந்த 4 நபர்கள் வெளியே வந்து பார்த்தனர். அப்பு அவர்களை சண்டைக்கு அழைத்தான். அவர்கள் சரி என்று சொன்னார்கள். ஒரு மிக மிக பயங்கரமான சண்டை நடந்தது. சண்டையில் அப்புவின் 1000 கூட்டாளிகள் இருந்தனர். அப்புவை அந்த 4 நபர்கள் அடித்து மிதித்து உடைத்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைத்து சென்றார்கள். காவலாளிடம் ஒரு FIR போட்டனர். அப்பு சிறையில் கம்பி என்றான். முகமது ஃபைசல், வகன்ராஜ், விட்டு, பிரதீப். த பாய்ஸ் கேங் பார்ட் 2. 27/7/2026ஆம் ஆண்டு அப்பு சிறையில் விடுதலை. அப்பு ரொம்ப சந்தோஷம் அடைந்தான். அவன் இருக்கும் இடத்திற்கு சென்று அவன் ஒரு கூட்டத்தை உருவாக்கினான். அந்த கூட்டத்தின் எண்ணிக்கை 10 கோடி. அந்த வீட்டிற்குள் அந்த 4 நபர்கள் அவர்களுக்கு ஒரு கூட்டத்தை உருவாக்கினர். அந்த கூட்டத்தின் எண்ணிக்கை 10 கோடி. அப்பு அவனின் ஆட்களுடன் அவர்கள் வீட்டிற்கு வெளியே நின்றனர். அவர்கள் படையுடன் வெளியே வந்தனர். அப்பு அவர்கள் அனைவரையும் சண்டைக்கு அழைத்தான். அவர்கள் சரி என்று சொன்னார்கள். அப்புவின் ஆட்களுக்கும் மற்றும் 4 நபர்களின் ஆட்களுக்கும் ஒரு மிக மிக பயங்கரமான போர் நடந்தது. போரில் அப்புவின் ஆட்களும் மற்றும் அந்த 4 நபர்களின் ஆட்களும் இறந்தார்கள். அப்புவுக்கு அந்த 4 நபர்களுக்கும் அந்த 4 நபர்களுக்கும் சண்டை நடந்தன. அப்பு அவர்களிடம் அடி வாங்கினான். அந்த 4 நபர்கள் அப்புவிடம் அடி வாங்கினார்கள். அப்பு அவர்களிடம் தப்பித்து ஓடினான். அப்பு அவன் இருக்கும் இடத்திற்கு சென்றான். அவன் இடத்திற்கு போய் சொன்னான், போங்கடா, நானே தனியாளாக இருந்து விடுகிறேன் என்று சொன்னான். முகமது ஃபைசல், வகன்ராஜ், விட்டு, பிரதீப். த பாய்ஸ் கேங் பார்ட் 3. அப்பு இருக்கும் இடத்தை அந்த 4 நபர்கள் கண்டுபிடித்தார்கள். அப்புவை காடை பிடித்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைத்தார்கள். காவலாளிகளிடம் அப்பு பண்ண அனைத்து தவறுகளையும் சொன்னார்கள். அப்புவுக்கு தூக்கு தண்டனை கொடுத்தார்கள். அப்பு ஒரு கவரை கட்டி அப்புவின் தலையை விட்டு அப்பு நின்றிருந்த நாற்காலி தள்ளி விட்டார்கள். அப்பு அந்தரத்தில் தொங்கினான். சிறிது நேரத்தில் அப்பு இறந்தான். அப்பு இறந்த விஷயம் விகாஸுக்கு தெரிந்தது. விகாஸ் தொலைபேசி எடுத்து தனது நண்பர்களுக்கு பேசினான். அவர்கள் வண்டியை எடுத்து புறப்பட்டார்கள். அவர்கள் விகாஸ் இருக்கும் இடத்திற்கு வந்தார்கள். அவர்களிடம் அப்பு இறந்த விஷயத்தை சொன்னான். அவர்கள் அனைவரையும் கொன்னே தீர வேண்டும்